அப்படின்னு ரட்சகர் சொன்ன உடனே சொப்பனம் அடியாச்சு. அடுத்து தரிசனம் அடியாச்சு. அடுத்து வெளிப்பாடு அடியாச்சு. அடுத்து தண்டனை அடியாச்சு. போட்ட முத்திரையே உடைச்சாரு. வாசிங்க 20 வாசிங்க. அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தையும் அரோசிக்கும். அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. நல்லா கவனிங்க. எதிர்மறையான சொப்பனம், தரிசனம், வெளிப்பாடு, தண்டனை, முத்திரை எல்லாம் போட்டு அவன் எலும்பெல்லாம் வெளியே தெரிஞ்சு அவனுடைய ஆத்மா பாதாளத்துக்கு சமீபத்திருக்கிற few steps to hell, பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் இன்னும் சில அடிகள் தான் இருக்கிற இந்த நேரத்தில் 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் கையத்தட்டே. இப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையிலே 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதரானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் கம்பேனியனாய் இருந்தாரேயானால் அவர் அவனுக்கு இறங்கி அவனை படுகுழியில் இறங்காதபடிக்கு அவன் கையை பிடித்து, நான் சொல்றேன், அவனை இழுத்து, நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா. மீட்கும் பொருள் அப்படின்னு ரட்சகர் சொன்ன உடனே சொப்பனம் அடியாச்சு. அடுத்து தரிசனம் அடியாச்சு. அடுத்து வெளிப்பாடு அடியாச்சு. அடுத்து தண்டனை அடியாச்சு. போட்ட முத்திரையே உடைச்சார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் மேட்டர். 10 லட்சம் ரூபா ஒருத்தர் வாங்கியிருக்கிறீங்க, திரும்ப கொடுக்காத நேரம் அவர் உங்கள் மேலே, நீங்கள் அவர்கிட்ட வாங்கினால அவர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோன்னு உங்களை நேராக வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் உள்ளே வைக்கணும். இதை வந்து இவ்வளவா நீ திரும்ப செலுத்த முடியாதுன்னா இத்தனை வருஷம் நீ உள்ளே இருக்கணும். எத்தனை வருஷம் எனக்கு தெரில. அவனும் இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வர்றதில்லை போல். என்ன செக்ஷனு, ஏதோ ஒரு செக்ஷனில் போட்டு உள்ளே வச்சுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் எத்தனை வருஷம்னு ஒரு முத்திரை எழுதி முத்திரை போடுறாங்க. அடுத்து எந்த ஜெயிலில் வைக்கணும், அடுத்து இந்த ஜெயிலேருந்து எப்போ வந்து இவனை இங்கேருந்து செல்லு கூட்டு போகணும், எத்தனை பேர் பாதுகாப்போட கூட்டு போகணும், அங்கே எந்த இதில் வைக்கணும், இப்படி பல மேட்ரு எழுதுறாங்க. எழுதி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் டிஎஸ்பிக்கு எஸ்பிக்கு எது என்ன பொருளை உள்ள ஜெயிலர் கையில் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவன் எந்த சூப்பரிண்டென்ட்டு எப்படியே ஏதோ எல்லாம் எழுதி இங்கே வேறு கீழே இருக்கணும், இங்கேக்குள்ளே இருக்கணும், இந்த வேலை அவன் செய்யணும்னு வரைக்கும் எழுதிட்டாங்க. இவ்வளோ மேட்டர் இருக்குல்ல. ஒருத்தர் நேராக வந்து 10 லட்சத்துக்கு கொடுத்துட்டாரு. இப்போ எழுதி வச்சு இவ்வளோ மேட்டரும் விடிய உட்காந்து யோசித்தாங்கல்ல, அம்புட்டு அடியாகி போயிடும். 10 லட்சம் கொடுத்து நீ வழியே வடான்னு கூட்டு வந்துடும். இப்படித்தான் சிலுவையில் இயேசு எனக்கு செய்வார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் மோசே உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து கண்ணாடியை போட்டு என்னென்னமோ எழுதுனான் பிரமாணம். இப்படி பண்ணா அப்படி, அப்படி பண்ண இப்படி பண்ண கப்படி இப்படின்னு எழுதி முடிச்சான்ல. என்னடா இப்போ இதெல்லாம் செஞ்சா அப்படி செஞ்சாதானே இப்படி இருந்தா இதை கொடுத்துருந்தா வச்சுக்க, அவனை வெளியே கூட்டுவா. இப்போ நீங்கள் எழுதுறது அது நடுவில் இராதபடி குலைத்து அதை கிழித்து போட்டு மீட்கும் பொருளை பிதா எனக்காக கொடுத்தார். ஸோ இந்த மீட்கும் பொருள் வந்த உடனே மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையானது முத்திரை போடப்பட்டு தான் நொறுக்கப்பட்டு போகும்.